வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா இவன் வழக்கமா வந்து வீடியோ ஸ்டார்ட்டிங்கே பஸ்ஸ பத்தி தானே போடுவான். இது என்னடா புதுசா இருக்குது? ஏதோ ரூம்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்தாச்சு. ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாப்க்காண்டி நம்ம வந்து தூரமா வந்துட்டோம். நம்ம வந்து இப்ப இருக்கிறது வந்து யுஏஇல அபுதாபில வந்து நம்ம வந்து ஒரு 235 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஊர் இருக்கு. அங்க தான் நம்ம வந்து இருக்கிறோம். இது வந்து நம்ம ஆஃபீஸ வந்து ப்ரொவைட் பண்ண கேம்ப்பு அதுதான். இது நம்ம வந்து போறது தான் என்ட்ரன்ஸு. லெஃப்ட் சைட்ல உள்ளது வந்து ரிசப்ஷனு. அதே மாரி வந்து நம்ம வந்து யுஏஇல வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நேஷனல் டே வரப்போதுல்ல. அதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து டெக்கரேட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து வீக்கெண்ட் ஆயிருச்சு, ஃப்ரைடே ஆயிருச்சு. நம்ம வந்து ரூம்லயே தானே இருப்போம் வீக் டேஸ் ஃபுல்லா. நம்ம இப்போ வந்து வெளிய போய் சாப்பிடலான்னு சொல்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே போறோம். இப்ப எங்கள வந்து பிக் பண்றதுக்கு வந்து எங்களுடைய ரிலேட்டிவ் வந்து வருவாங்க. அதில நம்ம கார்ல போலாம். வாங்க லெட்ஸ் என்ஜாய் த பார்ட்டி அண்ட் வீக்கெண்ட் வைப் இன் யுஏஇ. ஃபைசா ஹாய் சொல்லுங்க. ஃபைசா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் விளாக். நாளைக்கு வரியாது அபுதாபி. இதுதான் நம்ம ரூம் கிட்ட இருக்கிற ஒரே வந்து சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும். அதே மாரி வந்து பக்கத்தில வந்து ஒரு ஹோட்டலும் வந்து இருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வந்தா நம்மளுக்கு வந்து இந்த இடம் வரும். நம்ம ரூம். நான் இங்க வந்தது பெரிய கதைங்க. நான் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சென்னையில தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஜாப் வந்து நமக்கு வந்து கிடைச்சது. வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் டேஸில் வந்து என்னால் வந்து இங்கே இருக்க முடியலை. ஏன்னா இருக்க முடியலைன்னு சொன்னால், ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து ஃபேமிலியோடு இருந்துட்டு தனியாக அவ்வளோ தூரம் வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு வந்து உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து எதுக்காண்டி வருவாங்கன்னா, ஒரு நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காண்டி தான் யாராக இருந்தாலும் வந்து வெளிநாட்டுக்கு வருவாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதே மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷனால தான் நானும் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கும் பொழுது, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்பா நம்மளுக்கும் அப்ராட்ல வந்து ஜாப் கிடைச்சிருச்சு. நம்மளும் வந்து போயிரலாம். அங்க நல்லா சம்பாரிக்கலாம். அந்த நெனப்போட தான் எல்லாருமே வருவாங்க. ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும். நம்ம இருந்த ஜாப்ப வந்து விட்டுட்டு வந்துட்டோமே! அது நம்ம எவ்வளோ சேஃபா இருந்துச்சு. நம்ம வந்து அடிக்கடி ஊருக்கு போயிட்டுருந்தோம். அடிக்கடி வீட்ல வந்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்லாம் இருக்கும். அதுக்கு அந்த தாட் வந்து நம்மள வந்து லிட்ரலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மென்டலி வந்து அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம நம்ம பிறந்ததுலேருந்து இல்ல இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ தனியா வந்து இருந்ததில்ல. ஆனா எனக்கு என்னன்னா வந்து நான் 8த்துலருந்தே வந்து ஹாஸ்டல்ல தான் வந்து படிச்சேன். 8த்து, 9த்து, 10த்து அதுக்கப்புறம் 11த்து அதுக்கப்புறம் 12த்துக்கு மட்டும் ஃபேமிலியோட இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் 4 இயர்ஸுமே வந்து நான் வெளிய போய் தான் வந்து படிச்சேன். தட் மீன்ஸ் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். அப்போம்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த பிரிவு தெரியல. ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட். ஏன்னா வந்து நம்ம நெனச்சா ஊருக்கு போயிரலாம். நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாட்டியும் ஊருக்கு போயிரலாம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து லீவ் வரும். எப்படி இருந்தாலும் 2 மந்த்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஒன்ஸ் அ டைம் ஆச்சும் நம்ம வந்து ஊருக்கு வந்து போயிரலாம். அந்த மாரி தானே இருப்போம். ஆனா நம்ம இப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மனால வந்து குறிப்பிட்ட காலம் வரை நம்மனால மந்த் வரை நம்ம வந்து போக முடியாதுன்னு நம்ம மைண்டு வந்து ஒண்ணு சொல்லும். நம்மளுடைய மனசு வந்து ஒண்ணு சொல்லும். 2க்கு நடக்கிற போராட்டத்தில நம்ம வந்து தோத்து போறோமா, வெற்றி பெறுறோமான்னு சொல்லி இது பண்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கும். ஆனா, அங்கருந்து பார்க்குறவங்களுக்குலாம் வந்து என்ன தெரியும்னா, இவன் வந்து வெளிநாடு போயிட்டான், ஜாலியா இருக்காங்க, அந்த மாரி தான் எல்லாத்துக்குமே வந்து தோணும். நம்ம ஜாலின்னுலாம் இங்க வந்து சொல்ல முடியாதுங்க. நம்ம மனசு நம்மளுடைய உடல் வேணா இங்க இருக்கும், இந்த வெளிநாட்ல இருக்கும். ஆனா வந்து நம்ம மனசு ஃபுல்லா நம்ம வந்து சொந்த நாட்டு, ஊர்ல நம்ம ஃபேமிலிய நெனச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் வந்து எப்படி எ எ எ சீக்கிரம் கடக்காதா? கடந்துறணும், கடந்துறணும்னு ஒவ்வொரு வெளிநாட்டவருடைய ப்ரேயர்ஸ்லயும் வந்து வந்து என்ன இருக்குன்னா, சீக்கிரமே வந்து நம்ம வந்து ஊர்ல போய் செட்டில் ஆகுற அளவுக்கு வந்து எக்கனாமிய குரோத் பண்ணிட்டு, நம்ம வந்து போய் செட்டில் ஆயிரணும்னு தான் இருக்கும். ஆனா, அது வந்து முடிவு பண்றது யார் கையில இருக்குதுன்னா, கடவுள் கையில தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம போக போறோம், நம்ம வந்து ரிட்டர்ன் பேக் டூ நம்ம வந்து நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து போறோம்னு நமக்கு வந்து தெரியாது. இது எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ, நம்ம வந்து அதனால வந்து ஓவரா வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து நான் தான் சொன்னேன்ல, இனிஷியல் வந்து வந்த ஒரு 45 டேஸ்ல வந்து நான் ரொம்ப ஸ்டபனா ஆயிட்டேன். எப்படி ரொம்ப மனசளவுல ஏதோ மாரி ஆயிட்டேன். ஏதோ ஒரு மென்டலி
அன்ஸ்டேபிளாக வந்து நான் ஆயிட்டேன். ரொம்ப உடம்புலாம் மெலிஞ்சு போய் சாப்பிடாம, மனசு வந்து ஏதோ மாரி சொல்லிக்கிட்டே இருக்கும். போயிரு, 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 போயிருன்ட்டு. அதே மாரி வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்னா, கொஞ்ச நாள்ல நான் கெளம்பிட்டேன். கெளம்பிட்டு ஊர்ல வந்து எவ்வளவோ தேடினேன். நான் வந்து கெளம்புனதுக்கு வந்து ஒரு ஆயத்தமா சும்மா ஜென்ரலாலாம் நான் வந்து கெளம்பல. கெளம்புற டயத்துல பழைய ஆஃபீஸ்லலாம் வந்து கேட்டேன். அவங்க வந்து ஒரு இது குடுத்தாங்க. ஒரு நம்பிக்கை குடுத்தாங்க. "யூ கேன் கம். நீங்க வாங்க நாங்க பார்த்துக்குறோம்ன்னு" சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை குடுத்தாங்க. அத நம்பி நான் வந்து போனேன். நம்பி போனேன். ஆனா வந்து அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் நாங்க ரிட்டர்ன் பேக் எடுக்க மாட்டோம். அது மாரி சப்போர்ட் பண்ணல போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நான் போய் 2வது நாளே வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆனா வந்து அங்க சேலரி வந்து நான் ப்ரீவியஸா வந்து சென்னையில வாங்கிட்டு இருந்த கம்பெனிய விட அப்படியே ஹால்ஃப் ஆஃப் த சேலரி தான் குடுக்குறேன்னு வந்து சொல்லும்போது அது நம்ம மனசுக்கு ஏத்துக்கல. சரி வீட்ல எல்லாரும் சொன்னாங்க, "ட்ரை பண்ணு. அதான் இப்ப தானே வந்திருக்க. கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணுன்னு." நம்ம வந்து வெளிநாட்ல இருக்கும்பொழுது நான் வந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, வந்து அங்க போனா கண்டிப்பா அந்த பழைய கம்பெனி தான் எனக்கு வந்து ஃபுல் வந்து சப்போர்ட்டா இருந்த மாரி தோணுச்சு. கண்டிப்பா வந்து அந்த வேலை கிடைச்சிரும். ரிட்டர்ன் பேக் போனோனே நம்ம வந்து ஜாயின் பண்ணிரலாம். நம்ம போய் வேலை பார்த்துரலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இருந்தோம். ஆனா வந்து அங்க போனதுக்கப்புறம் அப்படியே சிச்சுவேஷனே சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம அப்ராட்ல இருந்த வரையும் எனக்கு வந்து என்ன தோணிட்டு இருந்துச்சுன்னா வந்து, அங்க போயிட்டோம்னா கொஞ்சம் ஹாப்பியா ஆயிரலாம் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா அங்க போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய ட்விஸ்ட்டே வந்து இருந்துச்சு. என்ன ட்விஸ்ட்னா வந்து, நான் அதான் சொன்னேன்ல, அந்த பழைய ஆஃபீஸ்ல வந்து என்னைய எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நான் அட்டெண்ட் பண்ண கம்பெனில ஃபுல்லா ஹால்ஃப் த சேலரி தான் வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் லிட்டரலி ஒரு 40 டேஸ் இருந்திருப்பேன். 40 டேஸும் நான் வந்து ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். வெளிய போமாட்டேன். எனக்கு அசிங்கமா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட எக்கனாமி சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம வீட்டோட நெலைமை வந்து என்னன்னு தெரியும். நம்ம அம்மா எப்படி ஸ்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க நமக்காண்டின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும்ல. அந்த வருத்தங்கள் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் லிட்ரலா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். வீ வீட்லயும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. "என்னடா இவன் ஏதோ மாரி ஆயிட்டானேடா இவன். இந்த மாரி கேரக்டரே இல்லையே." ஏன்னா நான் அப்போ வந்து ரொம்ப நான் எப்போதுமே ஜோவியலா இருப்பேன். ஆனா வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து என்னைய வந்து அப்படியே வந்து என் லைஃபையே வந்து புரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நானும் எவ்வளவோ தேடினேன். கோயம்புத்தூர்ல தேடினேன், சென்னையில தேடினேன். கோயம்புத்தூர் டைரக்ட்டா போய் கூட ஒரு ஆஃபீஸ வந்து செக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தேன். நமக்கு வந்து செட் ஆகல. சேலரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நம்மள்ட்ட கடைசியா இருக்கிறது ஒரே ஆயுதம் தான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா வந்து ப்ரேயர்ல ஃபுல்லா இறங்குனேன். ப்ரேயர்ல வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து பேக் டூ அந்த சிட்டிக்கே வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு வந்தேன். வரும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடவுள் ஏன் நம்ம லைஃப்ப இப்படி வந்து மாத்திட்டானே, இவ்வளோ கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் தோணுச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் கடவுள் நம்மள அனுப்புறாரு. நம்ம சீக்கிரமே ரிட்டர்ன் பேக் வந்துரலாம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரில. ஒரு நம்பிக்கையோட நான் இங்க திரும்ப வந்துட்டேன். இப்போ வந்து அப்பப்ப எனக்கு வந்து அப்பப்ப இல்ல, வீட்டு நினைவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நான் வந்து அந்த நேரத்தில வந்து என் மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு, என் ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அந்த மாரி இப்போ லைஃப் வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். நீங்களும் உங்களுக்கும் இதே மாரி கதைகள் இருந்தா என்ட்ட பகிருங்க. அதே மாதிரி வந்து யார் யாரெல்லாம் அப்ராட விட்டுட்டு இதே மாரி சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. யாரும் சந்தோஷமாலாம் அப்ராட்ல இல்லங்க. எல்லாருமே வந்து ஒரு தேடல்கள தொடர்ந்து தான் போயிட்டுருக்காங்க. அந்த தேடல்கள் எப்போ முடிஞ்சு நம்ம திரும்ப வந்து நிம்மதியான இடம், நம்ம சொந்த ஊருக்கு போறதுன்னு ஒரு பெரிய தேடலும் இருக்கும். அதுக்குள்ள நம்ம வாழ்ற வாழ்க்கை இருக்கே ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் எப்பன்டா அந்த லீவ் வரும்னு காத்துக்கிட்டே இருக்கிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு புரியாது அங்க இருக்கிறவங்களுக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இங்க வேலை கிடைக்கணும்னு சொல்லி நெனச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்க உள்ளவங்க எப்பன்டா ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு நெனச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதாங்க மனிதர்களோட இயல்புன்னே வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் பண்ணலான்னு நெனச்சேன்ல. சரி வி ஸ்டார்ட்டட் நம்ம வந்து அந்த சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம வந்து கேஎஃப்சி தான் வந்து வந்திருக்கோம். கேஎஃப்சி வந்து இங்க வந்து ஒரு லூலு மால் வந்து இங்க வந்து பெரும்பாலும் வந்து எல்லா ஊர்லயுமே வந்து லூலு மால் இருக்கும். அதே மாரி வந்து ஒரு லூலு மால்ல தான் இங்க கேஎஃப்சி
ஷாப்க்கு வந்து போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்க்குக்கு வந்து போனோம். பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் பேக் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த கதைகளும் வந்து பிடிச்சிருக்கும். நான் இப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப பேசி வந்து போடுறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் நீட்டாக வந்து விலாக் வந்து போடுறேன். நன்றி, வணக்கம், பை, டேக் கேர்.